வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா இலை சேர்த்து 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் சூடு பண்ணி இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுமே 2 வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து இதில் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டால் சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி.